தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நம்மளுடைய வாழ்க்கையானது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அனலுள்ளவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குளிர்ந்த தன்மையுடைய அல்ல அனல் உள்ளவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிறது குளிருமற்ற தன்மை, அனலுமற்ற தன்மை. தேவன் இப்படிப்பட்ட தன்மையோடு கூட இருந்தால் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரம் உலகத்தில் நிலைத்திருப்பதும் சில நேரம் தேவனோடு நிலைத்திருப்பதுமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தேவன் நம் ஒவ்வொருவர் விட்டும் அகற்றி போடும்படியாய், நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளையும் விட்டு அகற்று போடும்படியா நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் தேவனுக்குள்ளே ஆவிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க நாம் ஜெபிப்போம். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது. 2 படகுகளை நாம் பயணம் செய்யவே முடியாது. அதனால் தேவ சமூகத்தில் இன்றைக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருக்க, ஆவிலே அனல் உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவரே நீர் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவ்விதமாய் மாற்றுங்க. அவருடைய கிரியைகள் ஆண்டவரே அனல் உள்ளவைகளாய் மாற்றுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் எழுப்புதல் அடைந்தவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளேயும் ஆண்டவரே ஜீவியமானது அனல் உள்ளதாய் தேவனுக்குள் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையை தாங்க. உலகத்திலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை அல்ல, சில நேரம் உலகத்துக்கும் சில நேரம் தேவனிடத்திலும் வருகிறமான வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. முற்றிலுமாய் தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை கத்தத்தாங்க. உங்க வசனத்துக்குள்ள நிலைத்து நிற்கிற வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. தேவனுக்குள்ள நிலைத்து நின்று ஆண்டவரே கனிகளை கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையாய் வாழ உதவி செய்ங்க. ஆவிலே அனல் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் காணப்பட கத்தர் உதவி செய்ங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு வாழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே இப்ப சில நேரம் ஆண்டவரே தேவனோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்களே வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாய் இருந்து காணப்பட்டு ஆண்டவரே தேவனிடத்துல மாத்திரம் சார்ந்து கொள்ளத்தக்கதாய் ஆவிலே அனல் உள்ளவர்களாய் காணப்பட, ஆவிலே தேவனுக்கு உண்மையோடு காணப்பட, தேவனிடத்துல உண்மையாய் நிலைத்திருக்க கத்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.